வணக்கம். ஒரு வேலைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஆனா முடியாம தவிச்சு போயிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் நல்லா தெரியும். ஆனா வெறும் 2 நிமிஷத்துல அந்த தடைய உடைக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. இன்னைக்கு இந்த தள்ளி போடுற பழக்கத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு செம டெக்னிக்க பத்தி பார்க்க போறோம். பெரிய விஷயங்களை செய்ய திறமை வேணாம், 2 நிமிஷம் போதும். இத கேட்கும்போது சும்மா சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இது வெறும் வார்த்தைங்க இல்ல. இது உங்க மூளையோட செயல்பாட்டையே மாத்தி நீங்க தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்க போற ஒரு சைக்கலாஜிக்கல் சாவி. இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இல்லனா 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்ல வீட்டை க்ளீன் பண்ணணும், இப்படி ஏதாவது ஒண்ணு நம்ம முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி நிக்கும்போது அதோட முதல் அடியை எடுத்து வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா தோணும். பிரச்சனையோட ஆணி வேறே இதுதான். நாம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு காரணம் நாம சோம்பேறிங்கிறதோ இல்ல டிசிப்ளின் இல்லைங்கிறதோ கிடையாதுங்க. உண்மையான காரணம் என்னன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். அதாவது ஒரு வேலையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு சின்ன தடை, ஒரு உராய்வு மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, இல்ல இந்த ரூம் முழுசையும் கிளீன் பண்ணு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த வேலை நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய மலையா தெரியுது. அப்போ நம்ம மூளை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு பெரிய சுவரையே எழுப்பிடும். அந்த சுவர் தான் சரி விடு, இத நாளைக்கு பாத்துக்கலாம்னு நம்மள சொல்ல வைக்குது. அப்போ இந்த தடைய நாம எப்படி உடைக்கிறது? இங்கதான் ஜேம்ஸ் கிளியரோட ஃபேமஸான அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல இருந்து ஒரு சூப்பரான டெக்னிக் நமக்கு உதவ போகுது. அது பேரு தான் 2 மினிட் விதி. ஐடியா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட எவ்ளோ பெரிய இலக்கு இருந்தாலும் சரி, அதை எடுத்து 2 நிமிஷத்துல ஆரம்பிச்சு முடிக்கிற மாதிரி ஒரு குட்டி சின்னோண்டு செயலா மாத்திடுங்க. சோ இது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் உங்க பெரிய கோல் என்னன்னு முடிவு பண்ணுங்க. அடுத்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஈஸியான முதல் ஸ்டெப் என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இந்த ரூலோட உண்மையான பவரே இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜில தான் இருக்கு. இது ஒரு வேலைய முடிக்கிறத பத்தினது இல்ல, அத ஆரம்பிக்கிறத பத்தினது. பாருங்க, வித்தியாசம் பள்ளுச்சுன்னு புரியும். 1 மணி நேரம் ஒர்க் அவுட்னு சொன்னா மூளைக்கு அது ரொம்ப கஷ்டம், பயம் வரும், தள்ளி போட தோணும். ஆனா அதுக்கு பதிலா ஷூவை மட்டும் போடன்னு சொன்னா மூளைக்கு அது ரொம்ப ஈஸி. வேலைய ஆரம்பிக்கிறது சிம்பிளா எந்த பயம் இல்லாம மாறிடுது. நீங்க அந்த குட்டி வேலைய செஞ்ச உடனேயே டே வேலை ஆரம்பிச்சிருச்சேன்னு உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போடும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க மனசே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிரும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாமா? நாம பொதுவா தள்ளி போடுற சில வேலைகளுக்கு இந்த விதியை எப்படி அப்ளை பண்ணலான்னு பாப்போம். உதாரணத்துக்கு, ஜிம்முக்கு போகணுமா? உங்க கோல் ஜிம்முக்கு போறதில்ல, ஜிம் ட்ரெஸ்ஸையும் ஷூவையும் போடுறது மட்டும்தான். ஹோம்ஒர்க் எழுதணுமா? நோட்டை திறந்து தலைப்பு எழுதுங்க, போதும். ரூமை கிளீன் பண்ணணுமா? ஒரே ஒரு பொருளை எடுத்து அதோட இடத்துல வைங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு பெரிய வேலையும் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாக்குற ஒரு சின்ன முதல் படியா மாறிடுச்சு. இது வெறும் முதல் 2 நிமிஷத்தோடு முடியிற விஷயம் கிடையாது. உண்மையான மேஜிக்கே அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வர்ற அந்த உத்வேகத்துல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. முதல்ல சரி ஷூவை மட்டும் போட்டுக்கலான்னு ஆரம்பிப்பீங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஓகே வெளியே வந்துட்டோம், ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு வரலான்னு தோணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதான் நடக்க ஆரம்பிச்சாச்சே, அப்படியே ஒர்க் அவுட்டை முடிச்சிடலான்னு நீங்களே செய்வீங்க. இதுதான் அந்த மொமெண்டம். அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது வர்ற ஒரு சலிப்பு, ஒரு எரிச்சல், அதை தாண்டிட்டாலே போதும். அதை தாண்டி உங்களை கூட்டிட்டு போறதுதான் இந்த 2 நிமிட விதியோட முழு நோக்கமே. ஏன்னா அதை தாண்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க யோசிங்க, ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டே இருக்கிற எந்த ஒரு விஷயத்த இப்போ வெறும் 2 நிமிஷத்துல உங்களால ஆரம்பிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. இந்த ரூலோட பவரே அத உடனே செய்ய முடியறதுல தான் இருக்கு. ஆக இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். ஒரு வேலைய ஆரம்பிக்கிறத நம்பவே முடியாத அளவுக்கு ஈஸியாக்குங்க. அப்படி செஞ்சா தள்ளி போடுறோங்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து நீங்க வெளியே வந்து உங்க வேலைகளை உடனுக்குடனே தொடங்குற சக்தியை நீங்க பெறுவீங்க.